சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் ஊர்காவலன். படிச்ச பட்டதாரியான இவரு எப்படி ரவுடியானது, எதனால கொலை செய்யப்பட்டாருன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜ் கிரைம் ஸ்டோரிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகங்கை மாவட்டம் மாத்தூரை சேர்ந்தவர் தான் ஊர்காவலன். தம்பி அருண் பிரசாத். 2018 வருஷம் 12th முடிச்சுட்டு 2019 ஐடிஐல ஜாயின் பண்றாரு. ஐடிஐல ஜாயின் பண்ண உடனே தன்னோட நண்பனுக்காக கச்சநத்தம் பகுதியில இரு குடும்ப தகராறு ஜாதி கலவரமா உருவாக்கி அதுல நிறைய கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குல கைது செய்யப்படுறாரு. 2 மாதத்துல ஜாமீன்ல வெளியே வந்த அவரு கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போடுறதுக்காக 2019 வருஷம் மே மாசம் கையெழுத்து போட்டு வந்துட்டு ஒரு குளத்து பகுதியில சாராயம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேத்துக்குள்ள நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற பிரச்சனையில அருண் பிரசாத் வெட்டி கொல்லப்படுறாரு. இந்த சம்பவம் நடைபெறும் போது ஊர்காவலன்கிறவரு ஒசூர்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னோட தம்பி இறந்ததை கேள்விப்பட்டு அவர் ஊருக்கு கிளம்பி 2019 வருஷம் ஜூன் மாசம் தன்னோட தம்பி கொலைக்கு முக்கிய காரணமான சிவமூர்த்திங்கிறவரை கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்க இருக்க ரத்தத்தை கொண்டு போய் தன்னோட தம்பி சமாதியில தொலைச்சு என்னோட தம்பி ஆத்மா இப்பதான் சாந்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ல ஆடியோ ரெக்கார்டா ஷேர் பண்றாரு. இந்த ஆடியோ ரெக்கார்டை முக்கிய ஆதாரமா கொண்டு அந்த ஊர்காவலன்கிறவரை போலீஸ்காரவங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. 2 மாசம் கழிச்சு கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்த ஊர்காவலன் தன்னோட தம்பி கொலைக்கு காரணமான குண்டு பாலுங்கிறவரை கொடூரமா கொலை பண்றாரு. பிரசாந்த் கொலை வழக்குல இன்னொரு நபர் ஊர்காவலன் வெளியே வந்தா தன்னையும் கொன்றுவாருன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாரு. 2020 வருஷத்துல இருந்து ஊர்காவலன் வெளியே வந்தோடனே போலீசார்கள் கஞ்சா வழக்கு, அது மட்டும் இல்லாம பேங்க் ராபரி அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோடனேவும் திருப்பி உள்ள தூக்கி போடுறாங்க. திருப்பி அவர் வெளியே போறாரு. அதாவது ஜாமீன்ல வெளியே வந்தோடனே கோர்ட்டு வாசல்லே வச்சு அவர் திருப்பி அரெஸ்ட் பண்றாங்க. இப்படியா நடந்துகிட்டே இருக்கு. 2026 ஒரு 5 நாளைக்கு முன்னாடிதான் ரிலீஸ் ஆயிருக்காரு ஊர்காவலன். அதாவது ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. ஜாமீன்ல வெளியே வந்தவர் தன்னோட வீட்டுக்கு போய் தூங்கிக்கிறது இருக்காரு. அதிகாலையில 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. இத பார்த்து எல்லாருமே ஹீரோயிசம் நினைக்கிறீங்க. ஆனா அந்த பட்டதாரியான அவர் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு படிச்சு ஒசூர்ல போய் வேலை பார்த்திருக்காரு. தன்னோட தம்பியால அவரோட வாழ்க்கையே மாறி இன்னைக்கு அவரே கிடையாது. என்னைக்குமே கோபம் தன்னை மட்டும் இல்ல தன்னோட குடும்பத்தையும் அழிக்குங்கிறத மனசுல வச்சு